ஸோ 12th ஃபிசிக்ஸில் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி சென்டம் எடுக்கிறது? ஸோ ஃபிசிக்ஸ் நிறைய பேருக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ டெரிவேஷன்ஸ் இருக்குது, தியரிஸ் இருக்குது, 5 மார்க்கே நிறையா இருக்குது, 2-3 மார்க் இருக்குது. எப்படி படிக்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த எல்லா டவுட்ஸ்க்குமான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஓகேவாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை ஸ்கிப் பண்ணால் சென்டம் ஆகுமா? ஸோ இது நிறைய பேர் கேட்குறீங்க டவுட்டு. நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி இல்லை, கரெக்டாக? ஸோ கெமிஸ்ட்ரியில தான் 55 ப்ராப்ளம் தான் இருக்கு. ஸோ அது ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. நம்ம ஃபிசிக்ஸ்ல 3 மார்க்லேயே 3 ப்ராப்ளம் கேட்கலாம், 2 மார்க்ல 2 ப்ராப்ளம் கேட்கலாம், 1 மார்க்ல ஒரு 1 2 ப்ராப்ளம் கேட்கலாம். இந்த வாட்டி பப்ளிக்ல 5 மார்க்லயும் ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமே முக்கியம் தான். ஸோ அதனால ப்ராப்ளம் டோன்ட் ஸ்கிப். நீங்க சென்டம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுவே நீங்க 75 எடுக்கணும், ஸோ 70க்கு நீங்கள் ஒரு 65 எடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எனக்கு 50 மார்க் போதும் 70க்கு அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. நான் சொல்லிடுறேன், கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்படின்னா ஷுவரா உங்களால் நீங்கள் கம்பல்சரி கொஸ்டின் படிக்க வேண்டாம். ஸோ எந்த ஆர்டரில் படிக்கணும், லேர்னிங் எப்படியெல்லாம் படிக்கணும், ஆர்டர் ஆஃப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புக் பேக் 1 மார்க்ஸ் தரவாக இருக்கணும். ஏன்னா ஃபிசிக்ஸில் நமக்கு மோஸ்ட்டாக 1 மார்க்கு 1 மார்க் தான் புக்கிங் சைட் கேட்க சான்சஸ் இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் 1 மார்க் புக்கிங் சைட், டஃப்பாக இருந்தால் 5 மார்க் புக்கிங் சைட் கேட்பாங்க. ஸோ அதனால எப்படி இருந்தாலுமே நமக்கு 10லேருந்து 12 மார்க் புக் பேக் தான் இருக்க. ஸோ அதை நம்ம படிக்காமல் இருப்போமா? ஸோ அதனால புக் பேக் 1 மார்க்ஸ் நல்லா படிங்க. ஸோ டெய்லியுமே 1 மார்க் படிங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிங்கப்பா. இந்த ரெண்டும் படிச்சாலே உங்களால 70க்கு ஷியரா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த 3மே படிச்சாலும் உங்களால 70க்கு 65 மார்க் ஈஸியாவே ஸ்கோர் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 5 மார்க் தான் புக் பேக் கொஸ்டின், புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் படிக்க போறோம். ஸோ அதனால புக் பேக் 1 மார்க் படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலே ஷியரா 70க்கு 65 மார்க் ஈஸியாவே எடுத்துடலாம். ஸோ அதனால இந்த 3 ஸ்டெப்பை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் தான் புக் பேக் கொஸ்டின் பார்க்கணும், புக் இன்சைட் கொஸ்டின் பார்க்கணும். ஓகேவாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் எப்படி படிக்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நமக்கு 15 1 மார்க் கேட்க போறாங்க. இந்த 15ல இருந்து 10ல இருந்து 12 மார்க் புக் பேக் வந்துடும். இது 5ல இருந்து 3 1 மார்க், 3ல இருந்து 5 1 மார்க் தான் கிரியேட்டிவா கேட்க போறாங்க. ஸோ இந்த கிரியேட்டிவ் 1 மார்க்கான அனலைசிஸ் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி இந்த கிரியேட்டிவ் 1 மார்க் எதுல இருந்து தான் கேட்பாங்க அப்படின்னா ப்ராப்ளம், சின்ன சின்ன ப்ராப்ளம்ல இருந்து கேட்கலாம், யூனிட்ல இருந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க மோஸ்டா ஃபிசிக்ஸ்ல 1 மார்க்னால. ஸோ அதனால 1 மார்க் எப்படி படிங்க. இந்த 2-3 மார்க்குக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. 1 2 5 6 8 இந்த 6 சாப்டர் படிச்சா உங்களால 5 2 மார்க் 5 3 மார்க் ஈஸியாவே அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இந்த 6 சாப்டர்ல இருக்கிற எல்லா 2 மார்க் பார்த்துக்கோங்க, எல்லா 3 மார்க்கும் பார்த்துக்கோங்க. அப்போ எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸும் படிச்சிருக்க வேண்டிய சாப்டர்னா இந்த 6 சாப்டர் தான். ஓகேவா? 5 2 மார்க் 5 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். மீதி இருக்கிற ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் தான் நம்ம கம்பல்சரியில் அட்டன் பண்ணிடலாமா? ஸோ அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ல இருக்கிற 2 மார்க் 3 மார்க் படிச்சுட்டு அடுத்து மீதி இருக்கிற சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்த்தாலே 2-3 மார்க் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஈஸியா எல்லா 2 மார்க் எல்லா 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இதுவே 5 மார்க்னா நான் சொல்றது என்ன சஜஷன் அப்படின்னா எல்லா 5 மார்க்கும் பாருங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மட்டும் பார்த்தாலே போதும். 5 மார்க்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தாலே போதும். நம்ம சேனல்ல கொடுக்குற இம்பார்ட்டன்ட் தருவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் வரும். ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தாலே ஷுவரா உங்களுக்கு 20 out of 25 எடுத்துடலாம். ஓகேவாப்பா? ஸோ இது ஆர்டர் ஆஃப் லேர்னிங் ஏற்கனவே சொல்லிட்டேன். புக் பேக் 1 மார்க் படிச்சிருங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிருங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை இப்போ நான் சொன்ன சாப்டர் 1 2 5 6 8 10. ஸோ இந்த 6 சாப்டர்ல இருக்க எல்லா ஷார்ட் ஆன்சர் படிச்சுட்டு மீதி சாப்டர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. அண்ட் ப்ராப்ளம் பார்த்தாலே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்த்தாலே ஷியரா உங்களால 2-3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே ஷியரா நீங்க சென்டம் எடுத்துடலாம். ஃபிசிக்ஸ் சென்டம் எடுக்கிறது ஈஸி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.